guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு மாடலர் கிச்சன். இந்த கிச்சன் சைஸ் பார்த்தீங்கன்னா 14 feet by 8 feet, 14 feet லெங்த்தும் 8 feet விட்த்தும் இருக்குது. ஸோ 8 feetங்கிறது ரொம்ப சின்ன சைஸ். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இது இந்த ஹவுஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்மால் ஹவுஸ். இதுக்குள்ளாடி எல்லாம் அக்காமடேட் பண்ண வேண்டியிருந்துச்சு. ஸோ அதை எப்படி பிளான் பண்ணியிருக்கோங்கிறத நீங்கள் பார்க்கலாம். இப்போ இந்த கிச்சனோட முதல்ல நம்ம பார்க்க போகிறது வந்து கவுண்டர் டாப்பு. இந்த கவுண்டர் டாப் எது யூஸ் பண்ணியிருப்போம்னா நானோ டைல் யூஸ் பண்ணியிருப்போம். இதோட திக்னஸ் வந்து 15 mm சைஸ் வரும். அதே வந்து நாங்கள் ஃப்ரண்டில் என்ன பண்ணியிருப்போம்னா டபுள் திக்னஸில் ஒட்டி அதை ஒரு பாலிஷ்டு ஒர்க்கு நாச்சில் ஃபினிஷ் பண்ணி எடுத்திருப்போம். ஸோ இது வந்து நானோ மெட்டீரியல், ஆனால் வந்து பார்க்குறதுக்கு கிரானைட் மாதிரியே இருக்கும். ஆர்டிஃபிஷியலாகவே வந்து நம்ம என்னன்னா கிரானைட்டோட ஃபினிஷில் வந்து டைல் வரும். லைக் கவுண்டர் டாப் ஸ்லாப். இந்த ஸ்லாப் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10 feet by 2.75 feet, 8 by 8 feet by 2.75 feet அந்த மாதிரி வரும். அதை நாங்கள் இதில் லே பண்ணிவிட்டு இதை வந்து ஃப்ரண்ட்டில் மட்டும் நம்ம டபுள் திக்னஸில் ஃபினிஷ் பண்ணி எடுத்திருப்போம். அடுத்தது நம்ம பார்த்தீங்கன்னா சிங்க் பார்க்க போகிறோம். சிங்க் வந்து இது ஒரு மல்டிபர்பஸ் சிங்க். இந்த டேப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்ஜஸ்டபிள், இப்போ வாஷ் பண்ணிட்டு அட்ஜஸ்டபிள் டைப் வரும். இதுலேயே வந்து டம்ளர் வாஷு, அதோட ட்ரையரு எல்லாமே இதிலே வந்துடும் வித் கட்டிங் போர்டு. ஸோ இந்த சிங்கோட காஸ்ட் மட்டுமே உங்களுக்கு நியர்லி 15,000 வரும் உங்களுக்கு. ஸோ அந்த சிங்க் தான் இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் ஹோப்பு பார்த்தீங்கன்னா ஜிபாஸோட ஹோப். இது வந்து ஆக்சுவலாக கிளைண்ட் வந்து உங்களுக்கு ஃபாரின்லேருந்து கொண்டு வந்த ஸ்லாப், அதுக்கேற்ற மாதிரி நம்ம கட் பண்ணி ஹோப்பை யூஸ் பண்ணியிருப்போம். அடுத்து நம்ம மெயினாக நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணுற ஃபினிஷ் வந்து லேமினேட் ஃபினிஷு. இதில் யூஸ் பண்ணுற மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா 710 பிளைவுட் யூஸ் பண்ணியிருப்போம். அதுக்கு மேலே லேமினேட் ஃபினிஷ் பண்ணியிருப்போம். அவுட்டர் சைடில் வந்து இப்போ 1 mm ஃபினிஷும், முன்னாடி வந்து நம்ம 0.8 mm ஃபினிஷும் ஒர்க் பண்ணியிருப்போம். இது வந்து லேமினேட் தான், ஆக்சுவலாக க்ரீன் லேமோட லேமினேட்டு. அது ஒரு கிளாசி ஃபினிஷில் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஒரு டூ கலர் கம்பைன் பண்ணி இதில் வந்து நம்ம அந்த கிச்சனில் யூஸ் பண்ணுறப்போ அதான் அந்த கிச்சனோட ஸ்பெஷாலிட்டி. இதில் என்ன யூஸ் பண்ணியிருப்போம்னா கிச்சன்லேயே மெயினாக யூஸ் பண்ணுற வந்து பேஸ்கெட்டு. ஃபஸ்ட்டு பேஸ்கெட் வந்து இது வந்து கட்லரி, பிவிசி கட்லரி ட்ரை. இதில் வந்து நம்ம ஸ்பூன்ஸ் அந்த மாதிரி கட்லரிஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு டேண்டம் பாக்ஸ், ஒரு 6 inch டேண்டம் பாக்ஸ் கொடுத்துருப்போம். கீழே ஒரு 8 inch டேண்டம் பாக்ஸ் கொடுத்துருப்போம். இதுலேயே வந்து உங்களுக்கு பிளேட்டோட ரேக்ஸ் போட்டு பிளேட் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு 6 inch ஆயில் க்ளோட் ஒன்று யூஸ் பண்ணியிருப்போம். எல்லாமே SS 304 மெட்டீரியலில் கொடுத்துருப்போம். அப்படி இதிலே பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரிட்ஜுக்கான ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருப்போம். இப்போதைக்கு ஃப்ரிட்ஜ் வைக்கல, ஆனால் வந்து ஃப்ரிட்ஜ் வைக்கிறதுக்கான ஒரு ப்ரொவிஷன் இப்போதைக்கு கொடுத்துருக்கோம். இன்னும் அவங்க கிளைண்ட் எதுவுமே இன்னும் செட் பண்ணலை. செட் பண்ணதுக்கு அப்புறமா அவங்க வச்சுக்கிற மாதிரியான ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருப்போம். இப்போ ஃப்ரிட்ஜுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு க்ராக்கரி யூனிட் கொடுத்துருப்போம் உள்ளாடி லைட்டிங் செட் பண்ணி. பிகாஸ் இந்த வீடை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்மால் ஹவுஸ். நான் ஃபஸ்ட்டே சொன்னது மாதிரி ரொம்ப ஸ்மால் ஹவுஸ். வேறு எங்கேயுமே இதை அக்காமடேட் பண்ண முடியாது. அதனால கிளைண்ட்டோட ஒரு ஆசை என்ன சொல்கிறது, அவங்களுக்கு க்ராக்கரி யூனிட் கண்டிப்பாக வேணும். ஏன்னா அவங்க கல்ஃபில் இருக்கனால அங்கேருந்து மெட்டீரியல்ஸ் லைக் என்ன சொல்கிறது, க்ராக்கரிஸு, பிளேட்ஸு, திங்ஸ் எல்லாமே கொண்டு வருவாங்க. ஸோ அதை ஷோகேஸ் பண்ணுறதுக்காக அவங்க கண்டிப்பாக ஒரு க்ராக்கரி யூனிட் வேணும்னு சொல்லியிருந்தாங்க. நமக்கு ஒரு ஸ்டோரேஜாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக நம்ம இங்கே வந்து க்ராக்கரி யூனிட் ப்ரொவைட் பண்ணியிருப்போம். அப்புறமா கிளைண்ட் எங்கள்கிட்ட முக்கியமாக கேட்ட ஒரு விஷயம் என்னென்னா, அவங்களுக்கு டைனிங் ஸ்பேஸ் இங்கே கிடையாது. வீட்டை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு கிச்சனுக்குள்ளே எனக்கு டைனிங் ஸ்பேஸ் அக்காமடேட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதை நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா அந்த ஸ்பேஸை யூட்டிலைஸ் பண்ணுறதுக்காக இங்கேயே ஒரு டைனிங் டேபிள் மாதிரி செட் பண்ணியிருப்போம். லைக் இதை வந்து புல் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதிலே பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேர் தாராளமாக உட்காந்து சாப்பிட்றது மாதிரியான ஒரு டைனிங் டேபிள், அவங்களுக்கு ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு இல்லை எதுனாலும் அதை யூஸ் பண்ணுறது மாதிரியான ஒரு டேபிள் செட் பண்ணியிருப்போம். இது யூஸ் பண்ணி முடிச்சு நம்ம இதை வந்து உள்ளாடி தள்ளி வச்சிட்டோம்னா நமக்கு அவங்களுக்கு ஸ்பேஸும் அடி வாங்காது, ப்ளஸ் அவங்களுக்கு ஸ்டோரேஜும் கீழே கொடுத்துருப்போம். பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோரேஜும் வேஸ்ட் ஆகிருக்காது. நாங்கள் இங்கேயே ஸ்டோரேஜ் கொடுத்துருப்போம். ஸோ ஸ்டோரேஜும் வேஸ்ட் ஆகலை, அந்த டேபிளையும் பண்ணுற மாதிரியான ப்ரொவிஷன் தான் இங்கே கொடுத்துருக்கோம். அண்ட் என்னென்னா இப்போ டைனிங் வந்து செப்பரேட்டாக இல்லாதனால வாஷ் பேசினுமே நம்ம இங்கே இந்த கிச்சனுக்குள்ளேயே அக்காமடேட் பண்ணியிருப்போம். ரொம்ப சின்ன ஒரு வாஷ் பேசின், கீழே அவங்களுக்கு கிச்சனில் ஸ்டோரேஜ் இல்லை, ஒரு வாஷ் பேசினோட ஸ்டோரேஜ் வந்து கீழே கொடுத்துருப்போம். ஸோ அந்த வாஷ் பேசினுங்கிற ஒரு விஷயம் வந்து இங்கே வந்து அவங்களுக்கு கவர் ஆகிடும். அண்ட் இந்த கிச்சன் ரொம்ப ஸ்மால் ஸ்பேஸ்னால அவங்களுக்கு வந்து பெரிய திங்ஸ் ஸ்டோர் பண்ணுறது, ஸ்டோரூம் ஸ்பேஸ் கிடையாது. மெயினாக ஸ்டோரூம் ஸ்பேஸும் கிடையாது, டைனிங் ஸ்பேஸும் கிடையாது. அதனால இந்த கிச்சனே ரொம்ப ஃபுல்லாகவே இல்லாமல் அக்காமடேட் பண்ணுறது மாதிரி நாங்கள் இங்கே வந்து ஃபுல்லாகவே லாஃப்ட் ஸ்டோரேஜ் கொடுத்துருப்போம். இதுக்குள்ளாடி அவங்களுக்கு பெரிய பெரிய திங்ஸாக இருந்தாலும் சரி, பெரிய டப்பாஸாக இருந்தாலும் சரி, மேலே ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். நம்ம இப்போ இந்த கிச்சனோட பட்ஜெட் எல்லாரும் என்னன்றது யோசிப்பீங்க. ஆக்சுவலாக இந்த கிச்சனோட பட்ஜெட் வந்து 2.5 lakh. 2.5 lakhனா இந்த கவுண்டர் டாப் இன்க்ளூட் ஆகும், வாஷ் பேசின் இன்க்ளூட் ஆகும், மிரர் இன்க்ளூட் ஆகும், இதோட எலக்ட்ரிக் ப்ரொவிஷன் இன்க்ளூட் ஆகும், ப்ளம்பிங் ப்ரொவிஷன் இன்க்ளூட் ஆகும், சிங்க் இன்க்ளூடட். இது எல்லாமே இன்க்ளூட் பண்ணி தான் 2.5 lakh. இதில் வந்து நம்ம 3 டைப் ஆஃப் ஸ்டோரேஜ் கொடுத்துருப்போம். லாஃப்ட் ஸ்டோரேஜ் கொடுத்துருப்போம், அப்புறம் மிட் ஸ்டோரேஜ் கொடுத்துருப்போம், அப்புறம் டவுன் ஸ்டோரேஜ். அதுலேயே வந்து க்ரோக்கரி யூனிட், லைக் ஃப்ரிட்ஜ் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோலேயே. இது எல்லாமே இன்க்ளூட் பண்ணி தான் நம்மளோட பட்ஜெட் 2.5 lakh. ஸோ கிளைண்ட்டும் அவங்களுக்கு பட்ஜெட்டும் ஓகேவாக இருந்துச்சு. ஸோ நம்ம இந்த ஒர்க் பண்ணியிருந்தோம், அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, கிளைண்ட்டும் சாட்டிஸ்ஃபைடு.
ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி ஒர்க்கு பண்ணணும், உங்கள் வீட்டுக்கு பண்ணணும், இல்லை ரெனோவேட் பண்ணி கிச்சன் பண்ணணும், அந்த மாதிரி ஒர்க் இருந்ததுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். இன்டீரியர்னாலும் நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். நம்மளை காண்டாக்ட் டீடைல்ஸ் வந்து இந்த வீடியோட கீழே வரும் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருப்போம். அண்ட் தேங்க்யூ.